சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள். நான் உறுதியோடு சொல்றேன், டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு ஆள நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாம அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க பக்கத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதை பார்த்தும் எதையும் பேச முடியாம வாய்மூடி இருக்காங்க. சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக சொந்த கட்சி அடமான வச்ச பிறகு எப்படி பேச முடியும்? இதுதான் பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க செஞ்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த 11 வருஷம் ஆகுது. இந்த 11 வருஷத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்க. சட்டியில இருந்தாதான் அகப்பியில் வரும். 2004 பணமும் இப்போ இருக்கக்கூடிய பணம் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். 3வது முறையா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க செஞ்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க. 9 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல எங்களுடைய கட்சி இருந்துச்சு. அந்த கூட்டணியில் நாங்களும் இடம் பெற்றிருந்தோம். அந்த சாதனைகள் எல்லாம் பட்டியல் போட்டு பல தடவை சொல்லியிருக்கிற சட்டமன்றத்திலும் பதிவு செஞ்சிருக்கிறேன். ஆனா 11 வருஷமா நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த 11 வருஷம் ஆகுது. இந்த 11 வருஷத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்க. சட்டியில இருந்தாதான் அகப்பியில் வரும். இந்த நிலைமை 2004 காலகட்டத்தையும் 2025 ஒப்பிட்டு பேசியிருக்கீங்க. அன்னைக்கு இருந்த பட்ஜெட் என்ன, இப்ப இருக்கக்கூடிய பட்ஜெட் என்ன? அன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் 5000 ரூபாய், ஆனா இன்னைக்கு 71,000 ரூபாய். 2004 பணமும் இப்போ இருக்கக்கூடிய பணம் மதுரை வந்த அமித்ஷா இப்படி பேசினா தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது. ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாம அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க பக்கத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்படி தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான அத்தனை சிந்தனைகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டு மக்களும் இவங்க கூட்டணியை நிச்சயமாக புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்கிறது, உங்களுடைய பதவியை காப்பாத்திக்க ஏற்கனவே ஒரு முறை வெளிப்படையா கூட்டணி வச்சீங்க. தமிழ்நாட்டுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை அப்ப கேட்டு வாங்கினீங்களா? இல்ல தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோனப்போ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டீங்களா? கேட்கல. தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடத்தப்போ எதிர்த்து குரல் எழுப்பல. இப்பவும் தமிழ்நாட்டில் அடுத்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அமித்ஷாவும் மற்றவங்களும் நேரடியாக சொல்றாங்க. அதை பார்த்தும் எதையும் பேச முடியாம வாய்மூடி இருக்காங்க. சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக சொந்த கட்சி அடமான வச்ச பிறகு எப்படி பேச முடியும்? ஆனா மக்கள் தெளிவாக இருக்காங்க. திரும்பவும் அவங்க உங்களை ஏத்துக்க மாட்டாங்க, உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க. சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள். நான் உறுதியோடு சொல்றேன், டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு ஆள நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நெருக்கடிகளை மீறி நெருப்பாற்றில் இன்றி தமிழ்நாட்டை உயர்த்தி வரக்கூடிய திராவிட அரசுக்கு ஆதரவாக மக்கள் இருக்கீங்க.